Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and குரூப் 4 2026 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 90 டேஸ் ஒரு ப்ராப்பர் டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பிளான் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் மற்றும் ப்ரிலிம்ஸ்க்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ குரூப் 2 and குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், ஜிஎஸ் லாங்குவேஜில் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர் 90 டேஸ் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் நோட்ஸு, லாங்குவேஜ்க்கான வீடியோஸ், ஜிஎஸ் டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. இந்த ஃபார்மேட் நம்ம லாஸ்ட் இயரும் கொண்டு வந்திருந்தோம். நிறைய பேர் கிளியர் பண்ணி ஜாபில் இன்றைக்கி இருக்கிறாங்க. இதே ஃபார்மேட் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். டெய்லி இருக்க போது உங்களுக்கு 90 நாட்களும் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் குரூப் 2 and குரூப் 4 நிச்சயமாக ஃபுல் சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். சமச்சர் புக்கில் கவர் ஆகிறது, அவுட் சோர்ஸில் கவர் ஆகிறது, வெளியிருந்து கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்டாலும் எல்லாமே ப்ராப்பராக நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, நம்ம பார்த்துவோம். 3 லெவல் டு அச்சீவ் சக்ஸஸ் நம்ம லாஸ்ட் இயரும் இதே ஃபார்மேட் தான் கொண்டு வந்திருந்தோம். இங்கே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1 ரொம்ப முக்கியம். இந்த லெவல் 1 நம்ம முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிடுவோம். இங்கே எல்லாமே நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம எவ்வளோ பெரிய பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணாலும், எவ்வளோ பெரிய புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த 200 கேள்வியுமே ஃபுல்லாக அடிக்க முடியாது. நமக்கு என்ன கட் ஆஃப் வேணுமோ அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ண முடியும். அப்போ சப்ஜெக்ட் வைஸாக, லாங்குவேஜில் டாபிக் வைஸாக, மேக்ஸ் டாபிக் வைஸாக எதை கரெக்டாக அடிக்கணும், எங்கேருந்து கொண்டு போகணும், இங்கே நம்ம எல்லாமே கவர் பண்ண போகிறோம். பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜோட மாறி நாங்கள் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி அதிகமாக கேட்குறாங்களா, அது ஃபஸ்ட்டு வந்திருக்கும், ஹிஸ்ட்ரி செகண்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டாபிக் வைஸாக ஆனால் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருக்காங்க, பிஓக்கு எப்படி வந்திருக்கு, அதை அனலைஸ் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி எல்லா சிலபஸை கவர் பண்ண போகிறோம். இதை ப்ராப்பராக நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதுமான விஷயம் தான். இந்த ரிவிஷன் டெஸ்ட் அதிகமாக இருக்க போது உங்களுக்கு. அண்ட் சமச்சர் மட்டும் இல்லை, டிகிரி லெவலில் விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் 2 இயர்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ முழுமையை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெவல் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் சமச்சர் புக்ஸை ஃபுல்லாக நம்ம முடிக்கணும். நம்ம கையில் புக்ஸ் இருக்குது. 6 to 12 படிக்க போகிறோம். இந்த 6 to 12 இருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனஸ் கேள்விகள் அந்த ரிவிஷன் நோட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் 25 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டோட சப்ஜெக்ட் வைஸோ, டாபிக் வைஸோ, சிலபஸ் வைஸாக கொடுக்க போகிறோம். இது ரெண்டு நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டா சமச்சர் புக்ஸ் எல்லாமே உங்களோட கைப்பிடியில் இருக்கும். அப்போ அந்த ஜிஎஸ்சில் கேட்குற கேள்விகள் 60 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் வருது அப்படின்னா நீங்கள் 30 கேள்விகள் தாராளமாக நீங்கள் போட முடியும். அப்போ அந்த கட் ஆஃபை கால்வாஸ் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்வி இருக்குன்னும் போது நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் 15 கேள்விகள். நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் 15 நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் 10 முடிக்கணும். ஏன்னா இந்த 15 உங்களுக்கு ஈஸியாக கேட்பாங்க. இந்த ஈஸியாக கேட்குற கேள்விகளில் எல்லாமே நம்ம போட்டுடணும். ஓகேவா? டஃப்பாக கேட்குற கேள்விகளில் என்ன கேட்க போகிறாங்க நம்ம அது அதிகமாக அனலைஸ் பண்ணுறதை விட அந்த 15 கேள்விகளில் ஈஸியாக இருக்கா அதை ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 10 கேள்விகள் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரைட்? அடுத்த வீடியோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஜிஎஸ்க்கு வீடியோஸ் கிடையாது, பட் லாங்குவேஜில் வீடியோஸ் முழுமையாக நம்ம கொடுக்க போகிறோம். ஜிஎஸும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? அண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பிஒய்க்கில் எப்படி கேட்டிருக்காங்க, இங்கே 95, 98லாம் கிடையாது. இப்போது 85, 90 வந்திருக்குன்னா அதை சாலிடாக நமக்கு போட்டே ஆகணும். மினிமம் 80 கிராஸ் பண்ணால் தான் நம்ம குரூப் 2 குரூப் 4 கிளியர் பண்ண முடியும். அப்போ 80, 85 கிளியர் பண்ணுறதுக்கு வீடியோஸும் முக்கியம், டெஸ்ட்டு மட்டுமே போதாது. ஒரு கிராமர் பாட்டோ இலக்கணம் பாட்டோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டெஸ்ட்டு கொடுக்கும் போது கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அட்டன் பண்ணும் ஒரு மாதிரி இருக்கும். பட் வீடியோஸும் சேர்ந்து கொடுக்கும் போது தான் லாங்குவேஜை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். இப்போ லெவல் 1ல் இது எல்லாமே நம்ம முடிச்சுருவோம். ஓகே, ஸோ அடுத்து லெவல் 2. இந்த லெவல் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கோரிங் கவரேஜ். அதாவது சமச்சர் புக்கை தாண்டி இதை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே முடியாது. குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் இது ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, நம்ம லாஸ்ட் இயர் ஒரு 25 டெஸ்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் 50க்கும் மேற்பட்ட டெஸ்ட் கிட்ட ஒரு 53 கிட்ட வரும். அப்போ 5000 கேள்விகள் கிட்ட நம்ம வருதா, இதை ப்ராப்பராக நீ கிராக் பண்ணிட்டா அங்கே கேட்குற கேள்விகளில் அவுட் சோர்ஸில் ஒரு 20 கேள்வி கேட்டால் 13, 14 நம்ம போட முடியும். 20 போட முடியாது, நான் அடிச்சு சொல்கிறேன், எங்கேயுமே பண்ண முடியாது. ஏன்னா 200 கேள்விகளில் ஒரு 20 கேள்விகள் டிஎன்பிசி எப்படி கேட்குறேன் யாருக்கும் கணிக்கவே முடியாது. பட் அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு 30 டெஸ்ட்டு, இங்கிலீஷ் ஒரு 30 டெஸ்ட்டு, ப்ராப்பர் வீடியோஸு அது வரைக்கும் ரிவைஸ் பண்ணாலே போதும். இருக்கிற நாட்களில் நீங்கள் ரிவைஸ் பண்ண தான் டைம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 90 டேஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா 90 நாட்களும் படிக்கணும், டெஸ்ட் எழுதும், ரிவைஸ் பண்ணணும். அது மட்டுமே போதுமான விஷயமா இருந்திருக்கும். இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக வெளியே போகிறீங்க அப்படின்னா படிக்க முடியாது. டெஸ்ட்டை சோர்ஸை கம்மி பண்ணுங்கள், அதிகமாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இயர்ஸ் இங்கே கவர் பண்ண போகிறோம். இந்த 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 2024 நம்ம கொண்டு வர போகிறோம்.
இப்போ ஆகஸ்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த பட்ஜெட்டில் பழைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதா இல்லையா, எப்படி கொண்டு போக போகிறாங்க, எதை வந்து மேம்படுத்துகிறாங்க, எதை வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட்டு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடுக்கு வந்து பொது பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, அக்ரிக்கு வேளாணுக்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த பட்ஜெட்லேயும் அதே ஃபார்மட் தான் கடைப்பிடிக்கிறாங்க. ஓகே, அப்போ கடைப்பிடிக்கும் போது ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒரே ஃபார்மேட் கொண்டு போகிறாங்க. பட் ஸ்கீம்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, அதை மாற்றுறாங்களா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விடியல் பயணம்ன்றது ஒரு கேள்வியாக லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்பிசி கேட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அந்த விடியல்ன்ற வார்த்தை கிடையாது, மகளிர் பயணம் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு திட்டமும் இப்போ தமிழ் புதல்வன் இருக்குது, இப்போ நான் முதல்வன் ஒரு கேள்வியை லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா வருஷமும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் நான் முதல்வன் அந்த பேர் கிடையாது, தமிழ்நாடு திறன் மேம்பாடு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஸ்கீம்ஸில் நேம் எதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க, எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க, பட்ஜெட்டில் பேர் மாற்றப்படுதா மாற்றலையா, பழைய ஸ்கீம்ஸை மாற்றுறாங்களா இல்லை பழைய ஸ்கீம்ஸ் இருந்து ஆல்டர் பண்ணி கொண்டு போக போகிறாங்களா, இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நம்ம பிஒய்க்கு படிக்கும் போது இப்போ நான் முதல்வன் மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, விடியல் பயணம் மகளிர் இலவசமாக பேருந்து பயணம் பண்ணுறாங்க படிச்சிருப்போம். பட் இப்போ படிக்கும் போது கான்டெக்ஸ்ட் ஒன்று தான், நேம் வந்து வேறு. விடியல் பயணத்துக்கு மகளிர் பயணம் மட்டும்தான், நான் முதல்வனுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாடு ஸ்கில் கார்பரேஷன் மட்டும்தான். அப்போ அந்த வார்த்தையை நம்ம கூர்ந்து படித்து தான் கிளியர் பண்ண முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை முழுமையாக நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்டாக இங்கே வந்து இருக்க போகுது. 100 கேள்விகள் எல்லா மந்த்துக்கும் அண்ட் ஒரு கம்பல்ஷன் வந்து கொடுப்போம், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, ப்ளஸ் பிஒய்க்கு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 24/7 ஆக்சஸ் வேலிடிட்டி, எப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டெஸ்ட் இவ்வளோக்கா அது மாதிரி தோணும், பட் எல்லாமே சிம்பிளாக இருக்கிற விஷயங்கள் தான். டெஸ்ட்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், எந்த மாதிரி படிக்கணும், அது எல்லா ஃபார்மட்டும் நம்ம ஏற்கனவே வீடியோவை நம்ம வந்து கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கவர் பண்ணுற விஷயங்கள் ஜிஎஸ், சமச்சீர் புக், டிகிரி லெவலில் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு கவர் பண்ணுறோம். டெஸ்ட் அதுக்கான கீ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் லாங்குவேஜ் டெஸ்ட் அண்ட் வீடியோ ஃபார்மெட் கொடுக்க போகிறோம். அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் இருக்கும், அதுக்கான கீ இருக்க போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் 2 இயர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் பிஒய்க்கு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும். இதுக்கான டெஸ்ட் பேட்ச் 1199 நம்ம வந்து இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இந்த ப்ரைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, இந்த ஃபார்மெட் ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அட்டவணை நான் முழுமையாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேட்ச் 21st நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் 25 வரைக்கும் ஜூலை லாஸ்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்னால நீங்கள் எப்போ வேணால் அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். 24/7 ஆக்சஸ் ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நாளைக்கு அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்குவோங்க. சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேஸ் 90 டேஸ்க்கு தான் நம்ம கையில் வந்து இருக்குது. 90 நாட்களும் நீங்கள் விடிய ப்ரிப்பேர் பண்ணால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஒரு பேட்ச் போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த அட்டவணையில் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு இல்லை கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன், இந்த நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்குவோங்க. இந்த ப்ரைஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் கிளாஸஸும் வேணும் அப்படின்னா ஃபார் இங்கிலீஷ் மீடியம் பேட்ச் போயிட்டுருக்கு, செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.